பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தங்களது 3 நாள் விசாரணையை முடக்கிவிட்டனர். இந்த நிலையில் அதிர்ச்சி தரும் விதமாக இந்த விவகாரத்தில் திமுக நிர்வாகி சிக்கியுள்ளார். பழனி அருகே TKN புதூரில் உள்ள நிலத்தை வாங்கிய சேதுபதி வீடு மற்றும் இந்த நில பரிமாற்றத்திற்கு சாட்சி கையெழுப்பமிட்ட திமுக 27வது வார்டு செயலாளர் லட்சுமணன் ஆகியோரது வீடுகளில் இன்று அதிகாலை 5 மணி முதல் சிபிசிஐடி போலீசார் தீவிர சோதனையிலும் விசாரணையும் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இருந்த 1 ஏக்கர் 40 சென்ட் தர்மசாசா நிலத்தை நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடிக்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக போலீசார் முதலில் விசாரித்த இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் தங்களது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். நேற்று முன்தினம் முதல் நாள் விசாரணையின் போது தேவஸ்தான தலைமை அலுவலகம், மோசடி நடந்த நிலம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றில் அதிரடி சோதனைகளை நடத்தி புதிய எஃப்ஐஆரை பதிவு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று 2ஆம் நாள் விசாரணையில் ஒரு பகுதியாக பழனி கோயிலின் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அலுவலர்கள் திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் அடுத்த கட்ட அதிரடி நகர்வாக சிபிசிஐடி தனிப்படையை சேர்ந்த 5 அதிகாரிகள் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் புகுந்தனர். இந்த மோசடி பத்திரப்பதிவு தொடர்பான முக்கிய அலசல் ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை 2 போலீசார் தங்களது வசம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். அதைத் தொடர்ந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் முகாமிட்டுள்ள மீதியுள்ள 3 சிபிசிஐடி அதிகாரிகள் அங்குள்ள அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். கடந்த ஜூலை 6ஆம் தேதி தற்காலிக பொறுப்பு சார் பதிவாளராக இருந்த ஜஸ்டின் மணிகண்டன் இந்த சட்டவிரோத பதிவை மேற்கொண்ட போது அலுவலகத்திற்குள் வந்தவர்கள் யார், அவர்களுக்கு துணையாக இருந்த ஊழியர்கள் யார் என்பதை கண்டறிய சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் அடுத்த அதிரடி நடவடிக்கையாக நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல நெல்லை பகுதியிலும் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பழனி கோவில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்து வாங்கிய சேதுபதியை சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் அவரது வீட்டில் தற்போது சோதனையாவது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக திமுக நிர்வாகிக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அதாவது நிலத்தை வாங்கிய சேதுபதிக்கு சாட்சியாக திமுக பிரமுகர் தான் கையெழுத்து போட்டு இருக்கிறார். கோவில் நிலத்தை வாங்கிய சேதுபதியின் வீடு மற்றும் அந்த நில பரிமாற்றத்திற்கு சாட்சி கையெழுப்பமிட்டதாக திமுக 27வது வார்டு செயலாளர் லட்சுமணன் ஆகியோர் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது திமுக வார்டு செயலாளரை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசு மீது திமுக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் இந்த மோசடிக்கு திமுக பிரமுகரே உடந்தையாக இருந்ததாக வெளியாகியுள்ள தகவல் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பழனி விவகாரத்தில் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.